நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மகிழுண்டு பயமில்லை, குறைவொன்று குறையில்லை மனமே, என் கந்தன் உண்டு கருணை உண்டு மனமே. அன்பார்ந்த நேயர்களே, எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகம் எனக்கு வேணும் சார். இந்த உலகத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கிற பக்தர்கள் முருகப்பெருமான்ட்ட. அந்த முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அதிகம் இந்த உலகத்துல. ஏன் அப்படின்னா முருகப்பெருமான் கருணை கடவுள். இந்த கருணை கடவுள் என்றாலே கந்தன் தான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய விரதத்திலேயே மிக சிறந்த விரத நாள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக சிறந்த விரத நாள் வளர்பிறை சஷ்டி, அமாவாசை கழிச்ச 6ஆம் நாள். என்ன சார் விசேஷம் அந்த சஷ்டியில மட்டும் அப்படின்னா, அந்த சஷ்டியில யார் ஒருவன் முருகப்பெருமானை நினைந்து நினைந்து உருகி உருகி நிக்கிறானோ முருகன்ட்ட, முருகன் நேர வந்து பேசுவான் சார். கலியுக தெய்வம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய 12 மாசம் இருக்கு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடின்னு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை கழித்த 6ஆம் நாள் சஷ்டின்னு போட்டிருப்பா. சஷ்டி விரதம் அப்படின்னு. அந்த சஷ்டியில விரதம் இருக்கணும் சார். கார்த்திகை விரதம்லாம் அப்புறம் தான் சார். வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு நீங்க விரதம் இருந்தேன்னா முருகப்பெருமான் நீங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு மகா பலன் கிடைக்கும். என்னென்ன பலன் கிடைக்கும் இந்த விரதத்துல அப்படின்னா, முதல்ல முருகப்பெருமான்கிட்ட இருக்கிறதே முதல் வைபவமான விஷயம் என்னன்னா கல்யாண கோலம். முருகனுக்கு கல்யாண சுப்பிரமணிய சுவாமின்னு என்று பெயர். அடுத்தது யாருக்கு அப்படின்னா கல்யாண ராமர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரர் சிவபெருமான். இந்த கல்யாணம் என்று சேர்த்தா இவாதான் அதிகபட்சமா. கல்யாண ராமன், கல்யாண ராமா, கோதண்ட ராமா, பட்டாபிராமா, தயசூடவே அப்படின்னு பாடுவா. ராமர் அனுக்கிரகமூர்த்தி. அதே போல எம்பெருமான் முருகப்பெருமான் கல்யாண குணம் கொண்டவன். முருகப்பெருமான் போர்ல முடிச்ச உடனேயே நேர திருத்தணிகை வந்தார் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. தெய்வியான கல்யாணம்லாம் இருந்தா கூட அவர் அனுகிரக ரூபர். தன்னை யார் நினைச்சின்ற காலம் ஓடி போயிடுவர். வள்ளி மனமுருகி இருக்கா. அப்படி ஒன்று விசேஷமான முருகப்பெருமான் நமக்கு கல்யாண பாக்கியத்தை கொடுப்பார் முதல்ல. அடுத்ததாக பகை கடிதல். பகையே இருக்கக்கூடாது சார். எனக்கு சார் அவன் எனக்கு திரேஷி, அவன் எனக்கு ஏமாத்திட்டான், என்னை அவன் இது பண்ணிட்டான், எனக்கு ஒரே அவமானம் வாழ்க்கையில. நான் எதை தொட்டாலும் அவமானமா இருக்கு. நான் ஏற்கனவே பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புனால எனக்கு அவமானம் வந்துட்டே இருக்கு. இன்னும் என்னால் அதை மாற்ற முடியல. யார் எது போய் கேட்டா நான் நல்லவனாக திரும்பினாலும் என்னை அவமானப்படுத்துகிறார்கள். இதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் நமக்கு அனுகிரகம் பண்ண முடியும், முருகப்பெருமான். அந்த வளர்பிறை சஷ்டியில விரதம் முடிஞ்ச கால பிடிங்க முருகனை நான் எழுதி தரேன். வருஷத்துல ஒரே வருஷத்துக்குள்ள முருகப்பெருமான் உங்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொடுப்பார். சுக்லபஷ்ட வளர்பிறை சஷ்டிக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம். ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள் எல்லாரும் விரதம் இருந்த முதல் விரதம் வளர்பிறை சஷ்டியில. அடுத்தது சுவாமி எங்காத்துல எந்த ஒரு எடுத்தாலும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, ஒண்ணுமே பண்ண முடியல எங்களால. என்ன பண்றது மாமா? குழந்தை பாக்கியம் இல்ல. ஒரே ஆத்துக்காருக்கு ஆம்பளை ஆளுக்கு சண்டை. டைவர்ஸ் வாங்கிக்கிறா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஒண்ணு. முருகப்பெருமானுடைய அனுகிரகம் மட்டும் இருந்தா 50 இல்ல சார், 60ஆம் வயசு கல்யாணம் ஆனா கூட குழந்தை பிறந்துடும். வைபவமூர்த்தி என்று பெயர். சுவாமி அப்படியே கல்யாண கோலத்தோட சிரிச்சுட்டே இருப்பார். முருகன்கிட்ட போய் நில்லுங்கோ, முருகன் அப்படியே வந்து நம்மளை காப்பாத்திடுவான்.
எப்படி வரான்னே தெரியாது. நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வேல் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, வண்டியில எல்லாம் வச்சுன்னு போறான், கையில வச்சுட்டு இருக்கா, ஆத்துல வேல் போட்டோ மாட்டுங்க, வேல் போட்டோவை. அந்த முருகன் அந்த வேல்ல தான் தெரிவான். முருகர் கையில இருக்க வேலை பார்த்தேன்னா அந்த கண்ணும் அந்த வேலுடைய இதுவும் ஒன்றாக இருக்கும். அந்த கண்ணுடைய சக்தி அந்த வேல்ல வந்து அம்பாளுடைய வேல். அது நம்ம கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி பண்ணிடுவார். அவமானப்படுறவாள்னா முருகனுடைய காலை பிடிங்கோ. வளர்பிறை சஷ்டியில விரதம் இருக்கணும். விரதம் இருந்து காலையில இருந்து சாப்பிடாம அப்படியே விரதம் இருந்து சாயங்கால முருகப்பெருமானுக்கு 6 நெய் விளக்கு போடணும். 6 அகல் விளக்குல முருகப்பெருமான் சன்னதியில 6 விளக்கு போடுங்க. நீங்க எப்படி மேல 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 வரையல் பாருங்க. கடன் தொல்லைகள் எல்லாம் தீரும். முருகப்பெருமான் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வான். வியாதியே வராது சார். முருகனுடைய விபூதி இட்டுண்டேன்னா, முருகப்பெருமானுடைய விபூதி அபிஷேகத்தை வாங்கிட்டு நீங்க நெத்தியில இட்டுண்டேன்னா முருகப்பெருமான் சர்வரோக நிவாரணமூர்த்தி. திருச்செந்தூர்ல ஒருத்தர் ஒரு பக்தர் நேர முருகனை பார்க்கறதுக்காக போனார். அவரால் முருகனை தரிசனம் பண்ண முடியல. அங்க முருகப்பெருமானுடைய அந்த ராஜகோபுர வாசல்ல வந்து உட்கார்ந்து அழறர் கூட்டம். அவரோட பக்தி, மகா பக்தி முருகன்ட்ட. அவர்கிட்ட காசெல்லாம் கிடையாது. எங்க போலாம் டிக்கெட் அப்படி இப்படிங்கிறாளாம். ஒண்ணும் முடியல. உட்காந்து அழுதாராம். ஏ முருகா, உன்னை நான் பார்க்க முடியாதா அப்படின்னாராம். நீங்க நம்பிலாம் நம்புங்க, முருகப்பெருமான ஒரு பிரத்யட்சமானார். அவருக்கு மனித ரூபத்துல யாரோ ஒருத்தர் கையில போய் அடிச்சுட்டு நேர சுவாமி சன்னதிக்கு முருகரை தரிசனம் பண்ணி கொடுத்தாராம். அப்படிப்பட்ட மகோன்னமான இந்த கலியுகத்துல சுவாமி தெய்வம் மனுஷ ரூபேனா மனித ரூபத்துல வந்துருவார். இதெல்லாம் யார் முகத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னா பரமாச்சாரியார்கள். அவ முகத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சுவாமி நினைக்கிறோமோ அவ கண்ணுல தெரிவர். நீ முருகனை நினைச்சா முருகனா கண்ணுல தெரிவர். நீ ராமனை நினைச்சா ராமனா தெரிவர். நீ ஆஞ்சநேயரை கூப்பிட்டா ஆஞ்சநேயரா தெரிவர். அவர் கண்ணுல உனக்கு தரிசனம் கொடுப்பா. சன்னியாசிகள்லாம் சுவாமியோட சுவாமி அவா. அப்படிப்பட்ட இந்த சுக்லபக்ஷ சஷ்டியில காலையில விரதம் இருந்து சாயங்காலம் முருகப்பெருமான் சன்னதிய 6 விளக்கு போடணும். அது நெய் விளக்கா இருந்தாலும் சரி, எண்ணெய் விளக்கா இருந்தாலும் சரி. இதை நீங்க விரதமாக பாவித்து நீங்க செய்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் ஓராண்டுக்குள் உங்களுடைய கவலைகளை எல்லாம் போக்கி உங்களுடைய வம்சத்தை முருகனுடைய அனுக்கிரகம் ஒரு வாட்டி வந்தா போதும், 14 வம்சத்துக்கும் வந்துடும். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய இந்த வளர்பிறை சஷ்டியை எல்லோரும் விரதம் இருந்து விரத மகிமையிலே இருந்து முருகப்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாக கேட்டுக்கொள்கிறோம். வேல் முருகனுக்கு அரோகரா.